வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிட்ஸில் படிச்சிருக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான கான்டெம்ப்ரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து 4th யூனிட்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். கல்வியில் மொழிக் கொள்கை. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ன மாதிரியான மொழிக் கொள்கைகள் பின்பற்றப்படுகிறது, அதே போல் கல்வியில் தாய்மொழி கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, ஸோ அதனை பற்றி கல்வியாளர்கள் என்ன அவங்களுடைய சிந்தனைகள் என்ன தாய்மொழியை பற்றின்றதும், அதே போல் இந்திய அரசியலமைப்பில் மொழிக் கொள்கைகள் என்னென்ன பின்பற்றப்படுகிறது. ஸோ இதுதான் கொஷினாக கேட்பாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கக்கூடிய கொஷின்ஸை பொறுத்தவரையில் ரைட் த லாங்குவேஜ் பாலிசி ஆஸ் ஸ்பெசிஃபைடு இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ 10 மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொழியினுடைய இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள மொழி கொள்கைகளை பற்றி எழுதுவோங்கன்றத கொஷினாக கேட்டாங்கன்னா, ஸோ மொழிகளை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த சட்ட பிரிவுகள்லாம் சொல்லப்பட்டு இருக்குன்றதை நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 343 ஆர்டிக்கிள் 343 பொறுத்தவரையில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ மத்திய அரசினுடைய மொழி கொள்கைன்றது எதுவாக இருக்குது, என்னவாக இருக்குன்றதை நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்திய அரசு அலுவலக மொழிகளாக எதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அதே போல் ஆர்டிக்கல் 344 பாராளுமன்றத்தில் மொழிகள் என்ன மாதிரியான மொழிகள்ன்றது பின்பற்றப்படுகிறது. உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான மொழிகள் பின்பற்றப்படுகிறது. ஸோ இப்போ 348 உயர்நீதிமன்றத்தில் பாராளுமன்றத்துலேயும் தீர்மானங்கள் தாக்கல் செய்யும்போது ஸோ மொழிகள் எந்த மொழிகள் பின்பற்றப்படணுன்றது சட்டப்பிரிவுகள் 348 49. ஸோ அப்போ அதே போல் பார்த்திங்கன்னா 350A. ஸோ அப்போ 350Aன்றது தான் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அடிப்படை மற்றும் கட்டாய கல்வியை தொடக்க கல்வியை தாய்மொழியில் கொடுக்கணுன்றதை 350Aவில் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஷின். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு எழுதணும். லாங்குவேஜ் பாலிசிஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைடு இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ன்றது. அதே போல் செகண்ட் கொஷின், எலாபரேட் த லாங்குவேஜ் பாலிசி ஆஃப் இந்தியா இன் ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட். அப்போ இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முந்தைய மற்றும் சுதந்திரத்துக்கு பிந்தைய காலத்தில் மொழிக் கொள்கைகளை பற்றி விரிவாக கூறுவோம். ஸோ அப்போ இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி முறை தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆங்கில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வட்டார மொழிகளை பயன்படுத்திக்கலாம்ன்றது நடைமுறைக்கு வந்தது. அதன் அடிப்படை பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி, அதே போல் அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இங்கிலீஷும் தமிழும் பின்பற்றப்பட்டது. ஸோ அப்போது சுதந்திரத்திற்கு முன்றைய காலகட்டங்களில் என்ன மாதிரியான மொழிக் கொள்கைகள் பின்பற்றப்பட்டதுன்றதை நம்ம குறிப்பிட்டு எழுதணும். ஸோ இப்போ டியூரிங் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னு வரும்போது ஆங்கிலேயர் காலங்கள்லேயும், ஸோ அப்போது கல்வியில் எஜுகேஷனில் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ்ன்றது எப்படி இருந்தது, ஸோ அதை பற்றியும், அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டங்களில் மொழிக் கொள்கைகள், அதே போல் 3 லாங்குவேஜஸ் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் மும்மொழி கொள்கை, மும்மொழி திட்டம். ஸோ தற்போது பார்த்திங்கன்னா தாய்மொழி, அதே போல் ஆங்கிலம் தாய்மொழி வழி கல்வி அல்லது வட்டார மொழி கல்வி, அதே போல் ஆங்கிலம் அல்லது வேறொரு நவீன மொழின்றதும் இந்தி பேசாத மாநிலங்களில் ஸோ அவங்களுடைய தாய்மொழி, அதே போல் ஆங்கிலம் வேறொரு மாநில மொழி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கைகள்ன்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்
போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் நீங்கள் குறிப்பிட்டு எழுதணும். 5 மார்க்கு பொறுத்தவரையில் காந்திஜியினுடைய கல்விக் கொள்கை, காந்திஜி வந்து மொழி லாங்குவேஜ் பாலிசியை பற்றி என்ன சொல்லியிருக்கார், மொழி கொள்கைகளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய எஜுகேஷ்னல் லாங்குவேஜ் பாலிசி என்னன்றதும், அதே போல் சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து தாய்வழி கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்கார், மொழி கொள்கைகளை பற்றின்றதும். ஸோ அப்போ முக்கியமானவர்கள் பார்த்திங்கன்னா காந்தி, சுவாமி விவேகானந்தர், தாகூர், இது மூணுத்தையும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா விவேகானந்தரை பொறுத்தவரையில் பிராந்திய மொழிகள், அதே போல் சமஸ்கிருதம், ஆங்கிலம், புவியியல், பொருளாதாரம், இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு கலைத்திட்டத்தில் கொடுக்கணுன்றதும், அதே போல் தொழிற்கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன், வொக்கேஷ்னல் எஜுகேஷன், ஸோ இதெல்லாம் கொடுக்கணும். அதே போல் ஆங்கிலத்தை வந்து ஒரு மொழி பாடமாக கற்பிப்பதற்கும் பயிற்று மொழியாக பயன்படுத்துவதற்கும் சாதகமாக மனப்பான்மைகளை விவேகானந்தர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதே போல் விவேகானந்தராக இருந்தாலும் சரி, காந்திஜியாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக வந்து மாணவர்களுக்கான கல்விகள்ன்றது அவர் தாய்மொழியிலேயே இருக்க வேண்டும்ன்றது தான் அனைவருடைய கூற்றாகவும் இருக்கும். இதில் காந்திஜியை பொறுத்தவரையிலுமே பார்த்திங்கன்னா காந்திஜியினுடைய எஜுகேஷன் வந்துனாவே நம்மளுக்கு கிராஃப்ட் சென்டர்டு, கைத்தொழில் சார்ந்து தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த காந்திஜியினுடைய கல்விக் கொள்கைகளை எழுதிட்டு அவர் வந்து தாய்மொழியை பயிற்று மொழியாக தான் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அதை நீங்கள் வந்து அவருடைய கல்விக் கொள்கையில் இதை இணைத்து எழுதணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த வியூஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ காந்திஜின்னு கேட்டாங்கன்னா அவர் எந்தெந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப்ட் சென்டர், காந்திஜின்னு வந்துனாவே கைத்தொழில் வழி கல்வி, கிராஃப்ட் சென்டர், அதை எழுதிட்டு தாய்மொழி கல்வியும், அதே போல் விவேகானந்தர் வந்ததுன்னா வொக்கேஷ்னல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரியல்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து தொடர்பு படுத்தி எழுதிட்டு அதே போல் அவருடைய தாய்வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ இது போல் நீங்கள் இந்த கொஷின்ஸை எழுதலாம். உங்களுக்கு வந்து இந்த 4th யூனிட் ஈஸியாகவே இருக்கும். இந்த ரைட் த லாங்குவேஜ் பாலிசி as specified in இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த கொஷினை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸை கட்டாயமாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா கிடைக்கும். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரலாக மொழி கொள்கைகளை தெரிஞ்சுக்கிட்டு எழுதினாலே போதும், ஈஸியாக மார்க்கை வந்து வாங்கிடலாம். மற்ற யூனிட்ஸுக்கான கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.